முதல்வர் பேசுவது அப்படின்றது ஊழலுக்கு எதிராக நாம் மட்டும்தான் பவர் சென்டர் அப்படின்றது அது வேறு யாரும் இருந்துடக்கூடாதுன்றதுக்கானது. திரும்ப திரும்ப அமைச்சர்களுக்கு செந்தில் அவர்கள் சொன்ன மாதிரி அறிவுறுத்தியதாக தகவல் இருக்கு, மக்கள்கிட்ட பேசுறாரு. ஆனால் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆனால் திமுக எதிர்ப்புறத்தில் கடும் ஊழல் குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். என்ன விளைவு இருக்கும்? எப்படி இந்த அரசியல் போக்க புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, இப்போ அவங்க இது ரொம்ப பாப்புலிஸ்டுக்கான ஒரு ஜனரஞ்சகமான ஒரு அறைகூவல், ஊழலை ஒழிப்போம் அப்படின்றது. அப்புறம் ஊழல்னா என்னன்னு ஒரு டெஃபினேஷன் வேணும். எது ஊழல்? தாசில்தார் ஆஃபீஸில் 500 ரூபா வாங்குறது, டிராஃபிக்கில் மாட்டிக்கினா கான்ஸ்டபிளுக்கு 500 ரூபா கொடுக்கறது, இபி ஆஃபீஸில் ஒரு 500 ரூபா கொடுக்கறது, வாட்டர் ஆஃபீஸில் ஒரு 1000 ரூபா இதுதான் ஊழலா? பாலிசி மேக்கிங்கில், கொள்கை வகுப்பில் நீங்கள் பண்ணக்கூடிய அட்டூழியம் தான் அது எந்த கேட்டகரியில் வரும்? இந்த முதல்வன் படத்தில் ஒரு நாளில் ஊழலை ஒழிக்கிற மாதிரியான அந்த கான்செப்ட் தான் இது. பட் இதுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கும், இப்போ இருக்குது, வரும் நாட்களில் கூட இருக்கலாம். அது வேறு, அது வாக்கு வங்கி சம்மந்தப்பட்டது, கொஞ்ச நாளைக்காவது அது ஓடும். இப்போ இதை இந்த அரசாங்கத்தோட செயல்பாடுகளை தீர்மானிப்பதற்கு ஊழல் ஒழிப்பு மட்டுமே ஒரு அளவுகோலாக மாற முடியுமானா மாற முடியாது. அட் த எண்ட் ஆஃப் த டே பர்ஃபார்மன்ஸ் என்ன? நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற போகிறீங்க? மக்கள் பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது. ஒரு அரசின் முன்னுரிமை பட்டியல், பெரியாரிட்டிஸ் லிஸ்ட்டில் ஊழல் ஒழிப்பு என்பது அதில் ஒன்று. அது மட்டுமே இருக்க முடியாது, அது மட்டுமே வச்சு பேச முடியாதுன்றீங்க. அது எப்படி பேச முடியும்? ரொம்ப ஜனரஞ்சகமானது, நடைமுறைக்கு ஒவ்வாதது. எது ஊழல்னு நிற்கும் அப்புறம் கடைசியில்? நான் இவங்க ஊழல் பண்ணால், அவங்க ஊழல் பண்ணால், இவங்களையும் உள்ளே சேர்த்திங்க, அவங்களையும் வெளியில் சேர்த்திங்க, அதுக்குள்ளெல்லாம் கூட நான் போக விரும்பல. அதெல்லாம் கூட ஒதுக்கிடுங்க. இந்த 7 பேர் விஷயமே இல்லாமல் இருக்கட்டும். அதெல்லாம் ஒதுக்கிட்டே பேச ஒதுக்கிடுங்க. அதை ஒதுக்கிடுங்க. இவங்க செய்யலை, இவங்க சுத்த சுயம்பாவே இருக்காங்க, யாருமே ராஜினாமா பண்ணல, எல்லாரும் அங்கங்கே இருக்காங்க, அப்படியே வச்சுப்போம். இது எப்படி உங்களோட நிர்வாகத்துக்கான அளவுகோலாக ஊழல் ஒழிப்பு எப்படி இருக்க முடியும்? வாய்ப்பே கிடையாதுல்ல. ஆனால் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. நான் அந்த பிரச்சனை இல்லை, இந்த ஊழல்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு திரும்பி ஜெயலலிதா அவர்கள் பதவிக்கு வந்த பிறகு என்ன சொன்னாங்கன்னா, 1 மாதத்துக்குள்ளாகவே இங்கே இருக்கிற ரவுடிகள்லாம் கிளம்பி ஆந்திராவுக்கு ஓடிட்டாங்க நான் பதவிக்கு வந்த பிறகு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தாங்க. அது மாதிரி திரு விஜய் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த 50 நாளில் எல்லா அரசு அலுவலகங்களிலும் அப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு, பணம் வேண்டாம், லஞ்சம் ஒழிக்கிற சாமானியர்களே பேசுகிறாங்கன்றத கிளைமாக வைக்கிறாரே அவர். இல்லை, அது சரியல்ல, அது தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. அது எப்படி ஒழிக்க முடியும்? ஏன்னா ஊழல்னா என்னன்ற பற்றின புரிதல் இருந்தாலே இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடச்சிடும். குறைஞ்சிருக்குது, ஆனால் அது மறுக்கல. பல இடங்கள்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் பயப்படுறாங்கன்னா ஆசை இல்லாமல் இல்லை, வாங்கினா மாட்டிப்போமோன்னு பயப்படுறாங்க. அப்புறம் நீங்களாம் விரும்பி கொடுத்துட்டு போங்கன்றாங்க. எப்படி ஊழல் இல்லாத ஒரு சமூகத்தை நீங்கள் வாங்கினா குறைக்கலாம், கரப்ஷனை குறைக்கலாம், மினிமைஸ் பண்ணலாம். அப்புறம் லைஃப் சேவிங் இஷ்யூஸில் கரப்ஷன் இல்லாமல் பார்த்துக்கலாமே ஒழிய ஊழலை முழுவதும் ஒழிப்புன்றதெல்லாம் ஏற்புடையதில்லை. 50 நாட்களில் ஊழலை ஒழித்து விட்டோம் என்பதை யாருமே நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு கேட்பதற்கு இனிமையான சொல்லாடல்கள். நடைமுறையில் இப்போ மக்கள் இந்த அரசுக்கு இப்போ ஒரு ஹனிமூன் பீரியட் இருக்குது. மக்கள் மத்தியில் அவருக்கு ஜோசப் விஜய் முதலமைச்சருக்கு அதீதமான ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. 35% ஓட்டுன்றது ஒரு ஹிமாலயன் அச்சீவ்மெண்ட்டு தான். எம்ஜிஆர் கூட செய்யாத சாதனை தான். அன்ஃபார்ச்சுனேட்லி சீட்ஸாக கன்வெர்ட் ஆகாதோட விளைவு இன்றைக்கி பல பிரச்சனைகளை அவங்க மாற்றுறாங்க. பட் நிர்வாகத்தை பற்றி நீங்கள் பேசும்போது வெறும் ஊழல் ஒழிப்புன்னு பேசிட்டு தப்பிச்சுட்டு போக முடியாது. கொஞ்ச நாளைக்கு வேணால் அது உங்களுக்கு பலன் அளிக்கலாம். நான் இப்படி கேட்குறேன், ஒரு அரசியலாகவே கேட்குறேன். நீங்கள் சொன்னது ரொம்ப நுட்பமான இடம். ஊழல் எதிர்ப்புன்றது ஒரு அரசு நிர்வாகத்தில் எவ்வளவு ஸ்பேஸ், அதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் தான், அது ரொம்ப நுட்பமான இடம். ஆனால் பொலிட்டிக்கலாக பார்க்குறப்ப திமுக அரசு அவ்வளோ ஊழல் செஞ்சுருக்கிறாங்க, பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்காங்க, அந்த டெண்டரெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம், நாங்கள் ஒரு புது கவர்மெண்ட், க்ளீன் கவர்மெண்ட்டை கொண்டு வரோன்னு கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் திரு செந்தில் அவர்கள் சொல்கிற மாதிரி திமுக இல்லை நீங்கள் அப்படிலாம் இல்லை அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்குது. இது அரசியல் ரீதியாக எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, ஒரு சின்ன சார், திமுக மட்டும் இல்லை, சிபிஎம் வச்சிருக்குது, விசிகே வச்சிருக்குது, உங்கள் சொந்த கட்சியினர் வைக்கிறார்கள் திருமணி. இல்லை, இப்போ தாவேக்கா என்ன ஊழல் பண்ணுதுன்றதை பற்றி கூட ஒதுக்கி வச்சிடலாம். அதுக்குள்ளே போய் கூட இதை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு புது கவர்மெண்ட்டு சில குறைகள் இருக்கின்றன. பெரிய அளவில் ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்கிற அளவுக்கு எதுவும் நடக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த 1 or 2 இன்சிடென்ட்ஸை தவிர பழனி அதெல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நான் ஓவராலாக உங்கள் ஃபோக்கஸ், கவர்மெண்ட்டோட ப்ரியாரிட்டி என்ன? ஜெயலலிதாவோ கலைஞரோ வரும்பொழுது 91லேருந்து பார்த்தோன்னா ஊழலை ஒழிப்புன்னு யாருமே சொல்லலை. இவர் சொல்கிறாருன்னு போது மக்கள் மத்தியில் அதுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா அதிகமாக ஊழல் நடந்தது கடந்த 10 ஆண்டுகளில், குறிப்பாக 21, 26 பெரிய அளவில் சிக்கல் திமுக தோற்கடிக்கப்பட்டதுக்கு அந்த ஊழல் ஒரு மிக முக்கியமான காரணம். அவங்க மட்டுமே பண்ணாங்கன்னு நான் சொல்லலை, கடைசியாக அவங்க அதிகாரத்தில் இருந்ததால் சொல்கிறேன்.
அப்போ மக்கள் மத்தியில் இதற்கு ஒரு வரவேற்பு இருக்கும். பட் லாங் டேர்மில் இருக்குமா? 10 ஆண்டுகள் நீங்கள் அளவீடாக வைக்கிறத இந்த 60 நாட்களில் கம்பேரிட்டிவ்லி இதில் ரொம்ப அதிகமான புகார்கள் குறைஞ்சிருக்கு. நிறைய இடங்களில் குறைஞ்சிருக்குன்னு தான் தகவல் வருது. சில இடங்களில் நேரில் பார்க்கும்போதே வந்து குறைஞ்சிருக்குது. பட் இது ஒரு டெம்பரரி ஃபினாமினான் தான் நான் பார்க்குறேன். ஓகே. நீங்கள் அந்த பர்சன்டேஜ் வைஸ் தானுங்க. 10% சர்வீஸ் சார்ஜ்னு கொடுப்பான்வாங்க. அது 20, 30, 40 வரைக்கும் போச்சு. டிமாண்ட். அதோட விளைவு வந்து இன்னைக்கு அதிகாரத்தை அவங்க இழந்ததுக்கு சாதனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், எவ்வளவோ சாதனைகள் ஸ்டாலின் கவர்மெண்ட்ல இருந்தது, மறுக்க முடியாது. பட் ஊழல் ஒரு பெரிய சிக்கல். ஆனா இவர் அது இன்னைக்கு எடுபடுதுன்ற நான் இல்ல, இவர் கிளீன் கவர்மெண்ட் கொடுக்கறது தான் பிரதானமா. அதுதான் இவருக்கு அந்த நோக்கம் இருக்குது. நான் அவரோட நோக்கத்தை சந்தேகிக்கல. முதலமைச்சர் ஜோசப் விஜயோட நோக்கத்தை ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கம் உயர்வானது, அதை நான் சந்தேகிக்கவில்லை. பட் நடைமுறையில் வந்து நீங்க அதை மட்டுமே பிரதானப்படுத்தி ஒரு அரசு எந்திரத்தை முன்னோக்கி எடுத்துட்டு போக முடியாது. மக்கள் கேட்பாங்க. நீங்க உங்கள் இப்ப சுருக்கமாக சொல்கிறோம், 3 முக்கியமான கோரிக்கைகள் பெண்கள் சம்பந்தப்பட்ட 2500 ரூபாய் மாதம், 6 சிலிண்டர்ஸு, பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் அனைத்து விதமான பேருந்துகளிலும். இதை அவர் பதவி ஏற்கும்போது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னாரு. எவ்வளோ நாள்? அப்புறம் மாநிலத்தோட பிரதான பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து இந்த எல்னினோ ஆண்டுன்றதுனால 12 மாவட்டங்கள் வறட்சியில் சிக்கக்கூடிய பெரிய ஆபத்து இருக்குது. இப்போ பட்ஜெட் வரும்போது இவங்க அதை என்ன செய்ய போகிறாங்க? இப்போ வேளாண் சிக்கல் பெரிய அளவில் உருவெடுத்துக்கிட்டு இருக்குது. ஆகவே இது எல்லாத்துலேருந்தும் நம்ம கவனத்தை திசை திருப்பறதுக்கு ஊழலை பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறாங்கன்ற எண்ணம் கண்டிப்பாக விஷயம் அறிந்தவர்கள் மத்தியில். இதை மட்டுமே வச்சு ஒரு கவர்மெண்ட் ஹோலிஸ்டிக்காக பாருங்க. ஹோலிஸ்டிக்காக பார்க்கும்போது இது ஒரு பார்ட்டு தான். சரி, நிர்வாகம் என்ன? ஓகே.